முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பேஸ்புக்கில் வதந்தி பரப்பிய தனியார் வங்கி ஊழியர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதையும் மீறி முதல்வர் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பப்பட்டது. இதனிடையே முதல்வரின் உடல்நிலை குறித்து பேஸ்புக்கில் பாலசுந்தரம் மற்றும் திருமணி ஆகியோர் வதந்தி பரப்பினர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது சென்னை பம்மலை சேர்ந்தவர் பாலசுந்தரம் என்றும் ஒட்டப்பிடாரத்தை சேர்ந்த திருமணி என்றும் தெரியவந்தது. அவர்களை காவல்துறையினர் வியாழக்கிழமையன்று கைது செய்தனர். இதில் திருமணி தனியார் வங்கி ஊழியர் ஆவார். பாலசுந்தரம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். முதல்வர் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 42 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.